காலிஃப்ளவர் சப்பாத்தி. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், துருவின காலிஃப்ளவர் ஃபுல்லாக 1 கப்பு. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் ஊற்றி தேவையான அந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குனிங்கன்னா காலிஃப்ளவர் அந்த பூ வந்து நல்லா வெந்துடும். இதை நம்மளோட சப்பாத்தி மாவோட கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசறிக்கணும். பிசறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும். உருட்டி சாஃப்டாக தேய்ச்சிக்கணும். ஒல்லியாக தேய்ச்சா தான் நல்லா வரும். இது மாதிரி தேய்ச்சி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு போட்டாவே போதும் சப்பாத்தி. இதுக்கு ரைத்தாவும் சிக்கன் சுக்காவும் காம்பினேஷனாக வச்சுக்கலாம். சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.